பருப்பு வகைகளின் விலை கடுமையாக உயர்ந்திருந்தாலும் அதனால் தங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என்கின்றனர் நெல்லை மாவட்ட விவசாயிகள். வியாபாரிகளின் சூழ்ச்சியால் ஒவ்வொரு அறுவடையின் போதும் இழப்பை சந்திப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தென் மாவட்டங்களில் தாமிரபரணி நதியின் தண்ணீர் கிடைக்காத நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதிக அளவில் தானியங்கள் விளைவிக்கப்படுகின்றன. சங்கரன்கோவில், குருபிக்குளம் பகுதிகளில் உளுத்தம் பருப்பு, பாசிப்பயிறு உள்ளிட்ட பருப்பு வகைகள் குளத்து நீர் பாசனத்தை நம்பி பயிரிடப்படுகின்றன. வருடத்திற்கு ஒரு போகம் மட்டுமே விளையும் பருப்பு வகைகளை சாகுபடி செய்யும் தங்களுக்கு கூலி மட்டுமே கிடைப்பதாகவும் லாபம் இல்லை என்றும் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். லாபம்னு இல்லை, எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதான். 3 மாதம் உண்டான சம்பளம். அடுத்தவங்களுக்கு கூலிக்கு வேலைக்கு போகிற மாதிரி எங்களுக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கும். அதுக்கு மேலே எங்களுக்கு கிடைக்கிற லாபம் ஒன்றும் கிடையாது. ஓரளவு தன்னை கட்டியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்குறது எங்கள் பிஞ்சே உழைச்சி நாங்களே சம்பளம் பார்த்துக்கிடுறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. மானாவரி பயிரான உளுந்தை 1 ஏக்கர் நிலத்தில் பயிரிட சுமார் 10,000 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. ஆனால் இவற்றை சந்தைக்கு கொண்டு வரும்போது வியாபாரிகள் குறைந்த விலைக்கே வாங்குவதாக உழவர்கள் புகார் கூறுகின்றனர். வாங்கிய பருப்பு வகைகளை பதுக்கி வைத்து வியாபாரிகள் அதிக விலைக்கு விற்று லாபம் பார்ப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாதிரி மகசூல் பயிர் வகை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் மகசூல் பண்ணி எடுக்கிறோம். அந்த எடுக்கிறதுல கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு லாபம் இருக்கும். இப்போ மற்றவங்க வாங்கி கொடுக்கறனால எங்களுக்கு லாபம் இல்லை. மற்றபடி அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, கவர்மெண்ட்டு எங்களுக்கு நேரடியாக கொள்முதல், அதை எங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறத செயல்பட்டால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், மறுபடியும் உளுந்து மற்ற எல்லா பயிர் வகைகளுக்குமே இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது. அதனால் மற்ற வியாபாரிகள் வாங்கி வச்சு அவங்க லாபத்தை இது பண்ணிக்கிறது தான். ஆனால் அதனால் எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. மானாவரி விவசாயம் மூலம் தானியங்களை உற்பத்தி செய்யும் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறி வருவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையங்களை அமைத்து உணவு தானியங்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். போலீஸ் இருந்தாலும் பார்க்கறது கிடையாது, யார் இருந்தாலும் பார்க்க கிடையாது. என்ன விவசாயி அங்கே கொண்டு சேக்கான தவிர அதோட அவனுடைய வேலை முடிஞ்சு வச்சு. வெளிச்சந்தையில் அது வேலை யாரிக்கிடுது. 10க்கு 20, 20க்கு 40. இது எங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் ஏற்றுக்காங்க. இவன் விவசாயிக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு விவசாயத்தில் கிடைக்கு. அதுவும் கிடைச்சாலும் கிடைச்சி போனாலும் போனது. விண்ணை தொடும் அளவுக்கு பருப்பு வகைகளின் விலை உயர்ந்திருந்தாலும் விவசாயிகளுக்கோ அதனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. காலம் காலமாக தொடரும் இந்த நிலையை மாற்ற ஆட்சியாளர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 3 மாதம் விளைவிக்கக்கூடிய பருப்பு வகைகளுக்கான கூலி மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. லாபம் வியாபாரிகளுக்கு சென்று விடுகிறது. தமிழக அரசே நேரடி கொள்முதல் விற்பனை நிலையங்களை வைத்து விலையை நிர்ணயம் செய்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு முழுமையான லாபம் கிடைக்கும் என்பது விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் சங்கரன்கோவிலிருந்து ஈஸ்வரமூர்த்தி.